ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஜீ திரையில் இப்படி ஒரு படம் தமிழில் வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது கதை. என்னென்னா, ஒரு அறிவியல் கதை, பார்த்தினோஜெனசிஸை பற்றி. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு கர்ப்பமாயிருது. ஆனால் எந்த இதுவும் நடக்கலை. 2 பேரும் எப்போதுமே தனியாக தான் இருந்திருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலாக போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லோரும் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரே ஷாக், இது எப்படி ஆகும் அப்படின்னு. அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்க, எனக்கு எப்படின்னு தெரியலை, நாங்கள் தனியாக தான் இருந்திருக்கோம், எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் ஷாக், இது எப்படி நடக்கும் அப்படின்னு. அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ், விலங்குகளில் நிறையா இருக்குது. இப்போ நம்மளும் கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம், சின்ன கிளாஸ்லாம். ஹனிபீஸு, ஆண்ட்ஸு, வாஸ்பு, கொலவி, இன்னும் சில இது முதல்ல ஷார்க்கோட பார்த்தினோஜெனசிஸில் குழந்தை பிறக்குது. அதாவது ஆண் பெண் 2 பேர் சேராமல் குழந்தை பிறக்கிறது. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு வாட்டி நடந்திருக்கான். அதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை டாக்டர் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் அப்போ கொஞ்சம் அறிவியலில் தெளிஞ்சிடுவாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிரும். அப்புறம் குழந்தையும் பிறந்துடும், பெண் குழந்தை பிறந்துடும். அதையும் நல்லபடியாக வளர்ப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம், ஒரு சயின்டிஃபிக் படத்தை தமிழ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் என்னென்னா, அந்த பொண்ணை அந்த பாப்பாவை ஒரு மரத்துக்கு கூப்பிடுவாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க 2 பேரும், மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும். குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனோன்னா, இது தெய்வ குழந்தை, இது இங்கே தான் இருக்கணும், அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அங்கேயே வச்சுருவாங்க, ஆசிரமில் வச்சுருவாங்க, அந்த மடத்தில் வச்சுருவாங்க, திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் இவங்க எப்படி எங்கள் குழந்தை எப்படி உங்களுக்கு தர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, கேஸ் போட போவாங்க. வக்கீல் சொல்லுவார், சரி நம்ம இது எப்படியாச்சும் குழந்தைய நம்ம மீட்டரலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, எல்லா மதமும், இந்து மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மதமும் இந்த குழந்தை தெய்வ குழந்தை, எங்கள் மதத்தை சார்ந்தது அப்படின்னு எல்லோரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை மடத்தில் இருக்கும்போது மேலேருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அப்படியே ரத்தம் ஓடிட்டு எல்லோரும் பதறடித்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துவாங்க. அதை பொண்ணு பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும், இங்கே கேஸு ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பார். செம்ம தீர்ப்பு. பிளேடு கொடுத்தது 3 மதத்துக்காரங்களாம் இருப்பாங்க. 3 மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த பொண்ணுக்கு பிளேடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவார், எந்த மதத்தையும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருங்கிறதான் படம். நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்கும். படத்து பேர் ஒரு பக்க கதை. இந்த படம் கேட்டதும் இல்லை, நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம் இப்படி அந்த பேரில். எல்லாம் பெரிய ஹீரோ படமாக பார்த்து எல்லாம் அப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம். இது நல்லா இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் பாருங்கள். யூடியூப்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் எதில் கிடைக்குன்னு தெரியல எனக்கு, நெட்ஃப்ளிக்ஸா, யூடியூபா, இல்லை ப்ரைம் வீடியோஸா, எதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி டிவியில் போட்டிருந்தாங்க ஜீ திரையில். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதோட பெஸ்ட் அல்டிமேட் என்னென்னா, பேக்ரவுண்டு மியூசிக். ஒரு 40 to 50%
அந்த மியூசிக்லேயே படம் ஜெர்னி ஆகும், பயணப்படும். அந்த சிச்சுவேஷனுக்கு செம்ம பேக்கப், அல்டிமேட் ஸ்கோர், சூப்பர் பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள், நல்லாயிருக்கும்.